ஸ்டார் தொகுதியா இருக்கக்கூடிய இந்த பெரம்பூர் தொகுதியில யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு? திமுகவினுடைய வேட்பாளர் ஆர் டி சேகரா, இல்ல தாவேகா தலைவர் விஜய்க்கா, இல்ல திலகபாமாவா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. கண்டிப்பாக டிஎம்கே ஆர்டி சேகர் தான் ஜெயிப்பார். அவருக்கு என்ன தெரியும், விஜய்க்கு என்ன தெரியும்? இப்போ வந்து வெறும் டான்ஸ் ஆடவும் இதுவும் தெரியும். அவங்க குடும்பத்தையே முதல்ல அவர் பார்த்துக்கல. அப்புறமா வந்து இந்த தொகுதிக்குள்ளே வந்துருவாரா, பிரச்சாரத்துக்கு முதல்ல இவர் வருவாரா, அவர் வருவாரா? இப்போ இந்த ஏரியாவில் யார் நிற்கிறாங்க பேர் தவிர மற்றபடி அவர் யாருன்னு கூட தெரியும். உள்ளே வந்து பிரச்சாரம் பண்ணணும், தெருவுக்குள்ளே வரணும். ஃபஸ்ட்டு 4 பேர்கிட்ட பிரச்சாரம் பண்ணாதான் இவர் தான் இந்த தொகுதிக்கு நிற்கிறாருன்றது தெரியும். சும்மா ஃபோட்டோ கட்டிட்டு இவர் நிற்கிறாருன்றதுக்காகலாம் அவர் ஜெயிக்க மாட்டார். கண்டிப்பாக எப்பயுமே டிஎம்கே தான் ஜெயிக்கும். அவர் தான் கண்டிப்பாக இந்த வாட்டியும் ஜெயிப்பார். எவ்வளோ செஞ்சுருக்காரு. எப்படி இருந்த வியாசர்பாடி இன்றைக்கி எப்படி இருக்குன்றது கண்டிப்பாக தெரியுது எங்களுக்கே. கண்டிப்பாக அவர் தான் ஜெயிப்பார். டிஎம்கே தான் வரும். உண்மையாக தெருவு பாருங்கள், எவ்வளோ பார்க் வந்திருக்கு. உண்மையாகவே இப்போ இந்த தெருவில் எங்கள் ஏரியா வந்து தண்ணி தேங்காத கல்யாணம் 20 வருஷம் ஆகுது. தண்ணி தேங்காத நாளே இல்லை, எப்பயுமே இருக்கும். இப்போ வந்து ஒரு 4 வருஷம் இந்த ரோட்டில் தண்ணின்றது நிற்கிறதே கிடையாது. உண்மையாக அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயந்தான் உண்மையாகவே நல்லாவே இருக்குது. உண்மையாக கண்டிப்பாக அவர் தான் வரணும், வரவும் செய்யணும். ஆர்டி சேகர் தான். அவர் நல்லா பண்ணுறாருப்பா, எல்லாருக்கும் நல்லா செய்கிறாரு. எங்களுக்கு கூட இப்போ கோவிலுக்கு ஃபுல்லாக கம்பி போட்டு கொடுத்தாரு, ஃபுல்லாக கேட்டெல்லாம் போட்டு கொடுத்தாரு. யாருக்கு என்ன நல்லா செஞ்சுறாரு. எங்களுக்கு காவாலாம் அடிச்சு நினச்சி அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்தாரு. எவ்வளோ நல்லது செய்கிறாரு. அதனால் அவரு தான் நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பார். அவரு தான் நாங்கள் ஓட்டு எல்லாம் போடுவோம். எங்கள் ஜன மக்கள் எல்லாமே அவருக்கு தான் போடுவோம் ஓட்டு. நான் வந்து பக்கம் ஏடிஎம் கட்சிக்காரன். இப்போது அம்மா செத்ததுனால இப்போ டிஎம்கே தான் ஓட்டு போடுறேன். இது வரைக்கும் எங்கள் குடும்பமே டிஎம்கே தான் ஓட்டு போடுவோம். அதனால் இது வந்து டிஎம்கே தான் நான் ஓட்டு போடுவேன். ஆனால் டிஎம்கே ஆட்சி வந்து முதலமைச்சர் நல்லது தான் பண்ணுறாரு. எல்லாருக்குமே பொம்பளைங்களுக்கு நல்லது பண்ணுறாரு, எல்லாமே நல்லது செய்கிறார். இது வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து டிஎம்கே வந்து கெலிக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆர்டி சார் கெலிக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய்லாம் அதெல்லாம் ஒன்றே தெரியாது சார். விஜய்லாம் வந்து இப்போ வந்து அவர்னா தெரியும். அவர் வந்து சினி பில்டர் தான் அவர் சொல்ல முடியும். விஜய்லாம் அவ்வளோ வாய்ப்பு கிடையாது, போட மாட்டாங்க. சின்ன பசங்க சின்ன பசங்க அவங்க என்ன ஓட்டு இருக்காது. அவங்களாம் 18 வயசு பண்ணால் தான் ஓட்டு. இப்போது கும்பலை பார்த்தா விஜய் தாய்ஸ் கும்பலுக்கு இருக்குது. அவர் தான் கெலி பண்ணுறாரு. அவர் கெலிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. டிஎம்கே தான் கெலிப்போம். அதை வந்து எல்லாமே போட்டுருவாங்க ஐயா ஓட்டு. அவர் ரசிகர் தான் அவர் போட மாட்டாங்க. மிச்சம் மக்கள் யாரும் போட மாட்டாங்க. இப்போ நல்லா தண்ணி வருது. 24 மணி நேரமும் தண்ணி நல்லா வருது. கஷ்டம் கிடையாது. எங்கள் வீட்டு முன்னால் நடக்கவே முடியாது. இப்போ தண்ணியே நிற்கிறதே கிடையாது. நல்லா நடக்கிறோம், போகிறோம், வரோம். சுத்தமாக இருக்குது. தெருவை நல்லா பெருக்கிருக்கு. எல்லாம் சுத்தம் செய்கிறாங்க. என்ன யாரு ஜெயிப்பாங்கம்மா? விஜயும் போட்டிடுறாரு. நமக்கு முக.ஸ்டாலின் தான். அவர் தான் வருவார். அதெல்லாம் இல்லை. அவங்களுக்கெல்லாம் அனுபவம் இருக்கணும். கருணாநிதி கட்சியிலேயே எனக்கு சிறு வயசுல இருந்தே, நான் சின்ன வயசுல இருந்தே தெரியும் எனக்கு டிஎம்கே பற்றி. அவர் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாரா எப்படி செய்யணும் என்னன்னு? நான் பார்த்த வரைக்கும் அவர் நல்லது தான் செய்கிறார். எனக்கு அவர் தான் வருவார். இவர் வந்து சினிமாவில் நடிக்கிறத வச்சு இளவட்ட பசங்க ஓட்டு போட்டாதான். ஆர்டி சேகர் ஜெயிப்பார். திமுக அவங்க நல்லது பண்ணுறாங்க எல்லாருக்கும், அதனால அவங்க ஜெயிப்பாங்க. அவங்க தான் நல்லா இருக்குன்னு தோணுது. அவங்க பற்றி பேசவே வேண்டாமே. என் தாய் வீடு இங்க இருந்து நான் தொடங்குறேன். அவர் தாய் வீட்டில் இல்லை, சும்மா வராரு. வரலாம் சும்மா. ஆமாம், அவர் ஃபஸ்ட்டு அரசியலுக்கு வரவே தேவையில்லை. அவர் ஏன் வரணும்? அவர் வந்து ஒன்றுமே செய்ய போகிறது இல்லை. இருக்கிறவங்களே செஞ்சாலே போதுமே. புதுசாலாம் ஆள்லாம் வேண்டாம், இருக்கிறவங்களே செய்யணும். ஆர்டி சேகர் தாங்க. அவர் வந்து இங்கே இருக்கிற லோக்கலில் மக்களில் தெரிஞ்சவர். அதனால் பல இதுக்கெல்லாம் வந்து பல மக்களுக்கெல்லாம் நல்ல உதவிலாம் செஞ்சுருக்காரு. அதனால் அவர் செய்ப்பார். விஜயும் வந்து போட்டிடுறாரு. அவர் நடிகராக அவர் வந்து நடிகராக தான் இருக்கார். இன்னும் வந்து கட்சிக்குள்ளே இன்னும் அவர் வந்து இன்னும் அறிமுகம் ஆகலை. அவருக்கு எந்த சூழ்நிலையில் என்ன செய்யணுங்கிறது தெரியாது. ஏதோ கதை வசனம் பேசுகிற மாதிரி 4 வசனங்களை பேசிக்கிட்டு மக்கள் கூடுறதுனால அவங்களுக்கு ஓட்டு செல்வாக்க ஓட்டு ஆகாது. மக்களை என்ன திரும்பங்கிறது பிக்சரில் வரலாம். அதுக்கான இது இருக்குது. இப்போதைக்கான வாய்ப்புகள் கம்மி தான். எல்லாம் தண்ணி ரொம்ப தேங்கி நிற்கும். இப்போ வந்து தண்ணியே நிற்கிறதில்ல, சுத்தமாக நிற்கிறதில்ல. ஒரு சொட்டு தண்ணி நிற்கிறதில்ல. கரண்ட்டில் பிரச்சனை இல்லை, எல்லா பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா இருக்குது இப்போது. அவ்வளோதான், சூப்பராக இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, பொதுமக்கள் வந்து மைண்டு சரியில்லாதவங்க வேஸ்ட்டு ஓட்டு போட்டு
தேவையில்லாத விஜயை தூக்கிட்டு வந்து விற்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு ஓட்டு போட்டால் வேஸ்ட்டு ஓட்டு. செய்கிறவங்களுக்கு தான் நம்ம செய்யணும், புரியுதுங்களா? ஓட்டு போட்டால் எங்கே யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் செய்யணும். விஜய்க்கு ஓட்டு போட்டால் என்ன செய்ய போகிறேன்? ஒரு மாதிரி செய்ய போகிறதில்ல. என்ன பண்ணுறது? என்னை பொறுத்தவரைக்கும் கெஸ்ஸிங்கில் தான் வேஸ்ட்டு ஓட்டு. அது விஜய்க்கு ஓட்டு போட்டிங்கன்னா வேஸ்ட்டு ஓட்டு. அவர் வந்து பெரம்பூரை பற்றி அவருக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. அவருக்கு இது வரைக்கும் பெரம்பூருக்கு வந்ததே இல்லை, யாரையும் பார்த்ததில்லை, கொரோனா டைமில் எதுவும் கவனிச்சதில்லை. எல்லாமே பண்ணுறது டிஎம்கே தான். கொரோனா டைமில் தலைவர் கொரோனா ஹாஸ்பிட்டலே போய் பார்த்தார் அவர் எல்லாரையுமே. இவர் என்னையாவது கொரோனா ஒரு 10 ரூபா செலவு பண்ணியிருப்பாரா பொதுமக்களுக்கு? இப்போ வந்து தீய கட்சி சிவசக்தி என்ன சிவசக்தி? அது எதை வச்சு சிவசக்தின்ற? உனக்கு என்ன பண்ணாங்களா? உன்னை என்ன கட்சியில் சினிமாவிலேருந்து வர சொன்னாங்களா? வந்து எனக்கு செய்ய சொன்னேன். நான் வந்து வீட்டுக்கு வந்தேண்ணா, எனக்கு கஷ்டமாக, அது கட்சி சரியில்லை, நாடு சரியில்லை, நீ வந்து காப்பாற்ற சொன்னேன். நீ ஏன் சொல்லிக்கிறா சிவசக்தின்னு? எதுவுமே பண்ணல. இது வரைக்கும் வந்து ஒரு ரோட்டில் வந்து என்றைக்காவது நடந்து வந்திருப்பியா? இது வரைக்கும் அங்கேயும் நடந்ததில்லை. அப்போ எது நீ வந்து மக்களுக்கு என்ன பண்ண போகிற? ஒரு மக்கள் ஒன்றுனா ஓடி வரணும், தலைமா தான். ஒரு 42 பேர் செத்து போனாங்க, நீ வீட்டுக்கு ஓட்ட நீ இல்லை மறுநாளாவது வந்து பார்த்தியாருண்ணா? இல்லை அவங்க கட்சிக்கார யாராவது அனுப்பிச்சியா? எதுவுமே இல்லை. இது கேட்டால் எல்லாம் டிஎம்கே சதின்ற. டிஎம்கே ஒரு வேலை இல்லையா? எந்த கட்சிக்காரன் எந்த தொண்டனை சா வச்சுருக்கான்? இது நீ பண்ண தப்பு தானே? அது நீங்கள் பண்ண தப்புக்கு நீங்கள் தான் குற்றம் சொல்லணும். நீ ஒரு இது நடத்துறனா மீட்டிங் நீ தான் பாதுகாப்பு மக்களுக்கு. அதை விட்டு தலைவர் வந்து பாதுகாப்பு கொடுப்பாரு உனக்கு? இல்லை கட்சி தலைவர் அத்தை தலைவர் வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்களா? இல்லை டிஎம்கே வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்களா? இல்லை அண்ணாடிஎம்கே பாதுகாப்பு கொடுப்பாங்க? உன் மக்கள் நீ தான் காப்பாற்றணும், நீ தான் தண்ணி கொடுக்கணும், நல்லா நீ தான் செய்யணும். மேலே தண்ணி விசில் அடிக்கிற நாய் மாதிரி அது அவங்க தூக்கி, அதனால தான் பிரச்சனை வந்து உனக்கு. வேறு எதாலும் பிரச்சனை இல்லை. மக்கள் ஜனம் வந்து ஊந்தது காரணமே நீ தண்ணி மேலே தூக்கி போட்டனால தான். அதான் பிரச்சனையே. எங்களுக்கு ஸ்டாலின் தான். அவர் வந்து எல்லாருக்கும் நல்லது செஞ்சுருக்காரு. இலவச பஸ் விட்ருக்காரு, 1000 ரூபாய் மாதம் மகளிர் இது போட்டிருக்காரு. அதெல்லாம் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்காரு. அதனால ஸ்டாலின் தான் ஜெயிப்பாருங்க. ஆர்டி சேகர் எங்களுக்கு பெரம்பூர் தொகுதியில் நல்ல வழி எல்லாம் செஞ்சுருக்காரு. பாலம் இதெல்லாம் ரெடி பண்ணிருக்காரு, ரோடு இதெல்லாம் சரி பண்ணியிருக்காரு. அதனால் அவருக்கு தான் நாங்கள் இது பண்ணலான்னு. ஏன் விஜய் வந்து வேணாம்? அது தெரியல எங்களுக்கு. அது அவர் எதுவுமே செய்யலை எங்களுக்கு. அவரை பற்றி எதுவும் சொல்கிறது இல்லை. எங்களுக்கு ஸ்டாலின் தான். இவர் வந்து காலகாலமாக இருக்கிறாங்கல்ல இவங்க டிஎம்கேல. இவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். அவருக்கு வந்து இப்போ தானே புதுசாக வர்றாரு. அவர் எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்க? காலை உணவு திட்டத்தை கொடுத்தாங்க. மகளிருக்கு எல்லாம் 1000 ரூபான்றது இப்போ ஒரு 2000 ரூபா வரை போட்டிருக்காங்க எல்லாருக்கும். நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்கோம். ஐயா ஆட்சி வந்தால் எங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக தான் இருக்கும். இங்கே யார் ஜெயிப்பாங்க? பெரம்பூர் ஆர்டி சேகர். விஜய் பற்றி என்ன நினைக்கிறீங்க? விஜய் வேற போட்டிடுறாருல இங்கே. வரட்டும்ப்பா, யார் ஜெயிக்கிறாங்க? நம்ம ஆள் தான் ஜெயிப்பாங்க. நம்ம முக ஸ்டாலின் சார் தான் ஜெயிப்பாங்க. கண்டிப்பா வரவே இல்லை. யார் வந்து அன்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணதோட எங்க இந்த பக்கம் வந்தாரு, வந்து மெயின் ரோட வந்துட்டு போயிட்டே இருந்துட்டாரு. அதுக்கப்புறம் இங்க வந்து ஜனங்களை பார்த்து என்ன குறை என்ன நேரம்னு கேட்டால் தானே தெரியும். அவரை பார்க்கறதே கஷ்டம். இனி வந்து தேய்ச்சா அவர் என்ன செய்ய போறாரு? பேசாம வீட்டில் இருக்கலாம், அங்கேயே பனையூர்லேயே படுத்து தூங்குறது அவருக்கு பெஸ்ட்டு நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் இறந்தாங்க அவரால், எவ்வளோ அசிங்கப்பட்டார். இவர் அப்படி கிடையாது, பார்க்கணுன்னு இதான் கொஞ்சம் பேரை பார்க்க வரணும்னு பாருங்கன்னு சொல்லுவார். நான் பார்த்த வரைக்கும் தான் இவர் நல்லதான் செய்திருக்காரு. என்ன ஒரு குறை, எல்லாத்துக்கும் வீடு எல்லாத்துக்கும் காசு கொடுக்குறேன்னாரு மாதம். நான் முதியோர் தான், வயசு எனக்கு வந்து 68 வயசு ஆகுது. எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. லாஸ்ட்டில் சொந்த வீட்டுக்காரங்களுக்கு பணம் கிடைக்காதுன்ட்டாங்க. அதுதான் மனஸ்தாபம் எனக்கு, வேற ஒன்றும் கிடையாது. அவர் மேலே எந்த குத்தமும் எந்த இதுவும் இல்லை. அது எப்படி அவருக்கு தாய் வீடு ஆகலாம்? இப்போ வந்திருக்கு எப்படி தாய் வீடாக இருக்கும்? இது காலகாலமாக நடந்துனுக்குது இங்கே திமுக. இப்போ நேற்று வந்த விஜய்க்கு வந்து தாய் வீடு ஆகிட முடியுமா? சொல்லுங்கள் நீங்களே. எப்படி தாய் வீடு ஆகலாம்? ஆக சான்ஸே இல்லை. ஃபுல்லாக திமுக தான். அவருக்கு வாய்ப்பு இருக்குப்பா ஜெயிக்கிறதுக்கு. கண்டிப்பாக அவர் தான் வருவார். ஆர்டி சேகர் சார் தான் வருவார். விஜய் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. எப்படி வருவார்? அவருக்கு என்ன தெரியும் கட்சியை பற்றி? ஒன்றுமே தெரியாது. அவர் சினிமா நடிச்சுன்னு இருந்தார். இப்போ திடீர்னு வந்து நான் கட்சியில் வரேன்ட்டுனா எப்படி சொல்லுங்கள்? இவங்க காலகாலமாக பண்ணின்னு இருக்காங்க, திமுகவில் இருக்காங்க. எங்கள் அப்பாவில் 60 வருஷமாக இருந்தார், 3 வாட்டி அவை தலைவராக இருந்தார். அப்போ 60 வருஷமாக இருக்காங்க. நேற்று வந்து விஜய் சாருக்கெல்லாம் என்ன தெரியும் சொல்லுங்கள்? அவருக்கு ஒன்றுமே தெரியாது. சும்மா வராங்க, அவ்வளோதான். வந்து மக்களுங்களை கவர் பண்ணுறாங்க, கவர் பண்ணி நானும் வருவேன்ட்டு இருக்காங்க. அவர் எவ்வளோ நல்லது செய்கிறாரு ஆர்டி சேகர். எங்களுக்கு
காவெல்லாம் அடிச்சுன்னு அதெல்லாம் எடுத்து கொடுத்தாரு. கோவிலுக்கு நாங்கள் கேட்டோடனே எங்களுக்கு கோவில் வந்து கேட்டு போட்டு கொடுத்தாரு. நல்லா செய்கிறார் நம்ம ஏரியாவுக்கு. அதனால் அவர் தான் வருவார், ஆர்டி சேகர் தான். இப்போ நாங்களாம் பாமர மக்கள் தான், நாங்களும் வேஸ்ட்டாக தான் இருக்கோம். என்னதை கொண்டு வர என்ன கொண்டு வந்துட்டா அதாவது என்னை பொறுத்த சிம்பிள் கெஸ்ஸிங் என்னென்னா, உங்களுக்கு ஓட்டு போட்டால் வேஸ்ட்டு ஓட்டு தான். வேஸ்ட்டு ஓட்டு ஒன்று இவங்க வரணும், இல்லை அவங்க வரணும். இவங்க வந்தாலும் ஏதாவது ஸ்கீம் இருக்குது, ஏதாவது செய்வாங்க. உனக்கு கொண்டு தான் என்ன பண்ண போகிறேன், வாயில் சொல்லிட்டு நடிக்கிற மாதிரி பேசிட்டு போகலாம், அவ்வளோதான். என்னை பொறுத்தவரைக்கும் அவரெல்லாம் ஓட்டு போட்டு வேஸ்ட்டு ஓட்டு தான் சொல்லுவேன். திமுக ஓட்டு போட்டால் ஓகே, திமுக ஓட்டு போட்டால் நம்ம நல்லா இருக்கலாம். அவர் வந்து வேறு எண்ணத்தில் வந்துட்டாருங்க. அவர் வந்து கிறிஸ்டின்றதுனால எங்கள் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு. இப்போ இதுமாதிரி கிறிஸ்டின்லாம் எல்லாம் பார்த்து கிறிஸ்டின்லாம் அங்கே போய் பார்க்குறோம். என் சொந்தக்காரர் தான் செஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கேட்குறேன், என்னப்பா எப்படின்னு. அதெல்லாம் அவர் கேட்பார், அதுக்குன்னு போட முடியும் ஓட்டு. நான் இந்து மதம் வந்து கிறிஸ்டின் எல்லாரையும் பிடிக்கும் எனக்கு. அப்படி வந்து நீங்கள் வந்து கிறிஸ்டின்றதுனால ஓட்டு போட வைப்பாங்க, அது போட்டுருவாங்களே. மக்கள்லாம் கொஞ்சம் மாற மாட்டாங்க. இப்போ மக்களாக தான் இருப்பாங்க, யாருக்கு ஓட்டு போடணும் தெளிவாக இருக்காங்கல்லாம். அவர் அதை நினச்சி தான் நிற்கிறார். அவர் யார் ஒன்றுமே இல்லை. அது எனக்கு நான் வந்து 12 வயசில் ஒரு கட்சிக்கு போனேன். இப்போ எதுவும் போதில் வீட்டில் இருக்காங்க, அமௌண்ட்டு வேலை உண்டு. எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே தான் வந்து எல்லாமே பண்ணுது. தண்ணி இந்த ஊரில் தண்ணியே வராது, குழா தண்ணியே. ஒரு 20 வருஷமாக தண்ணி தானாக கொட்டுது, தண்ணி எல்லாம் விட்டையும். மழை தண்ணி முக்கால் அளவு நிற்கும். சும்மா கொஞ்சம் மழை பெஞ்சா இது வரைக்கும் முட்டி வரைக்கும் தண்ணி நிற்கும். இப்போ எங்கேயுமே தண்ணி நிற்கிறதில்ல. எந்த தலைவர் கூட வந்து பார்க்கறதில்ல. காரணம்னா தண்ணி நிற்கல, எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு. அதனால் வந்து பார்க்கறதில்ல யாருமே. ஆனால் நாங்கள் வருத்தப்படுறதில்ல. தப்பு இருந்தால் தான் வந்து பார்ப்பாங்க. எதுவுமே எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து பார்த்தோன்னா பிரயோஜனம். அது ஒருத்தர் கேட்பாங்க, ஆர்டி சேகர் சார் நான் பார்க்கலன்னு. உங்களுக்கு எல்லாம் நடக்குது இல்லை, அவர் பண்ணாமல் இருந்தால் பரவாயில்ல. அவர் வந்து பார்க்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த தேவையோ எல்லாம் செய்கிறாங்க அவங்க. அப்படிங்கும்போது டிஎம்க்கு தான் வரும். இப்போ போன வாட்டி கூட நாங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் சொந்தக்காரெலாம் என்ன டைமில் இருந்தாங்க. இடைத்தேர்தலில் 60,000 ஓட்டு வாங்கினார். போன எலெக்ஷனில் வந்து அதே 65,000 ஓட்டு வாங்கினார். இப்போ இந்த வாட்டி கூட அதே தான் வாங்குவார். அவர் இன்னும் ஜாஸ்தி தான் வாங்குவார். அது வந்து சந்தேகம் மேலே டிஎம்க்கு தான் ஆட்சி அமைக்கும். ஆர்டி சேகர் தான் ஜெயிப்பார். மழைநீர் வடிகால் பண்ணுறது இல்லை, எல்லாம் செய்கிறாரு. அப்புறம் நம்மளுக்கு என்ன நல்ல சலுகையெல்லாம் பண்ணுறாங்க, வந்து பார்க்குறோம், செய்கிறாங்க. இல்லை இப்போ இந்த டைமில் கிடையாது. இல்லை நல்லா போகுது. இந்த மழைநீர் வடிகால்லாம் பண்ணிட்டோன்னே கொஞ்சம் நல்லா க்ளீனாக இருக்குது. ரோடு பற்றில உங்களுக்கு நல்லா தெரியுது. இப்போதைக்கு வெயில் அடிக்குது, உங்களுக்கு தெரியாது. நல்லா இதாக வரும் மழை டைமில். பல நலத்திட்டங்கள் செஞ்சுருக்காரு. இந்த மெட்ரோ இதுக்கு வந்து வேறவாக இதுக்கு வந்து பெரம்பூரில் வந்து பெரம்பூர் இதுக்கு வேண்டி நிறையா செஞ்சுருக்காரு. இன்னும் செய்வார். இன்னும் அதுக்கான நலத்திட்ட நிதி உதவிகள் கிடைக்கல வந்து இன்னும் நிறையா வந்து செயல்படுத்துவாங்க.